கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சமந்தா எடுத்த திடீர் முடிவு. விஜயோட கத்தி, தெரி, சூர்யாவோட 24, விக்ரமோட 10 என்றதுக்குள்ள தனுஷோட தங்க மகன் முன்னணி ஹீரோக்களோட நடிச்சுட்டு வந்த சமந்தா மீண்டும் தனுஷோட வடச்சென்னை படத்துல நாயகியா கமிட் ஆகியிருந்தவங்க நாக சைத்தன்யாவுடனான திருமண செய்திகள் வெளியானதை அடுத்து வடச்சென்னையில இருந்து விலகுனாங்க. அதனால அந்த படத்துல சமந்தா நடிக்க இருந்த விஷயத்துக்கு அமலா பால் ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சமந்தா நடிச்ச ஜனதா கேரேஜ் படம் வெளியாகி ஹிட் அடிச்சது. அதனால ஜனதா கேரேஜ் தான் சமந்தாவோட கடைசி படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போ விஷால் நடிக்கும் இரும்புத்திரை மற்றும் சிவகார்த்திகேயனோட புதிய படம் ஒன்றிலையும் மீண்டும் கமிட் ஆகியிருக்காங்க சமந்தா. மேலும் இப்போ மீடியா பேட்டிகள்லயும் ஆர்வம் காட்டிட்டு வர சமந்தா சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில இனிமே நான் எந்த படத்தையும் முதல் நாள் தியேட்டருக்கு போய் பார்க்க மாட்டேன்னு திடீர்னு அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த முடிவுன்னு அவங்க கிட்ட கேட்கப்பட்ட போது, நான் நடிச்ச தெரி, ஜனதா கேரேஜ் ஆகிய படங்கள் வெளியான முதல் நாளே தியேட்டருக்கு போய் பார்த்தேன். அப்போ என்னோட படம் பார்த்தவங்க படம் சரியில்லை, ஓடாதுன்னு சொன்னாங்க. அதனால நான் மனசு உடஞ்சிட்டேன். ஆனா அப்படி அவங்க சொன்ன அந்த 2 படங்களுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அது காரணமா இனிமே நான் நடிக்கிற படங்களை முதல் நாள் பார்க்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோம் சமந்தா. மற்றவங்களோட கருத்துக்களை நம்ப கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காங்களாம்.